ஓம் நம சிவாயம். மலேசியாவில் ஆடியோ லான்ச் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்து விட்டது. விஜய் அண்ணாவை பாராட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாளே போயிட்டார். ஏன்னா டிக்கெட் கொடுத்து அவங்க ரசிகர்கள் அவருக்காக வந்திருக்காங்களா, அதனால் அவங்கள ஏமாற்றக்கூடாது, அங்கேருந்து உயிர் வலி ஏற்படக்கூடாதுன்னு மொதல் நாளே போயிட்டார். ஆனால் கரூரில் மக்கள் வெயிலில், இத்தனைக்கும் வெயிலில் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்க மக்களுக்கு அலட்சியமாக வந்தார். அவரால் தான் அந்த உயிர் போனதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு மொதல் நாளே தனி விமானத்தில் பறந்து போயிருக்காரு. அங்கே சீட்டோட, அதாவது அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டில் 4 லட்சமும், கடைசி சீட்டில் 20,000 வரைக்கும், மொத்தம் 85,000 சீட்டு. அப்போ எவ்வளோ கோடின்னு பார்த்துக்கோங்க. அதில் அவர் சொல்கிறாரு, 33 வருஷமாக இந்த சினிமா வாழ்க்கையில் நீங்கள் என் படத்தை பார்த்துருக்கீங்க, அதோட நன்றி கடனுக்காக தான் நான் அரசியலில் வரேங்கிறாரு. ஏதாச்சும் பிரச்சனை அதை தீர்க்கணும், காவேரி பிரச்சனை, ஊழல் பிரச்சனை அதை தடுக்க வரேன், இல்லை நீட்டு பிரச்சனை அதை ஒழிக்கிறதுக்கு நான் வரேன், ஏதாவது ஒரு குறிக்கோளோட காரணத்தோடு வந்தால் சரி. இவங்க படம் பார்த்தாங்களா, அதுக்கு நன்றி கடன். அதான் உண்மைதாங்க. அவர் படம் பார்த்தீங்க, அவர் நல்லா கொளுத்து போயிட்டார், எவ்வளவோ பணம் சேர்த்துட்டார், பனையூரில் பங்களா வாங்கிட்டார், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டார், எல்லாம் வாங்கிட்டார். அதை பணத்தை வச்சு அதை எப்படி பல மடங்கு உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இப்போ அரசியலில் வந்திருக்காரு. பல அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில் வருவாங்க, மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நினைப்பாங்க, ஜெயிப்பாங்க, எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆவாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த காலத்துலேயும் நிற்காமல், எந்த போராட்டத்துலேயும் கலந்துக்காமல், எந்த சிறைக்கும் செல்லாமல், எந்த ஒரு மக்களோட போராட்டம் மனசை புரிஞ்சிக்காமல், இவர் இஷ்டத்துக்கு கரூருக்கு பலிகேட மக்கள் ஆன பிறகும் இன்னும் இவர் எந்த ஒரு திருப்பரங்குன்றத்தில் கலவரத்துக்கு மேலே கலவரம் ஏற்பட்டது. அப்போ எதுவும் பதில் சொல்லலை. அது இப்போ எவ்வளோ பிரச்சனை, அந்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரச்சனை. அதை பற்றியெல்லாம் பேசாமல் இவர் இப்போ அங்கே செலவு பண்ணியிருக்காங்க தான், மலேசியாவில் ஆடியோ லான்ச்சு போகணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் இறந்துருக்காங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறது. அதுவும் ஏர்போர்ட்டில் கீழே விழுந்ததுக்கு திமுககாரன் தான் ஏதோ தள்ளி விட்டாங்களாம். என்னையா நீங்கள் ஏதோ சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஆனால் கூட விஜய் தும்முனா கூட அதுக்கு கூட திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க போல். திமுக மாற்றா உங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வரீங்க, அதுக்கு உணர்ந்து அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள்.